70 ஆண்டுகளா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச அரசுகள் வாங்கிய முழு கடனையும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகள்ல வாங்கி தமிழ்நாட்டை கடன் நாடா மாத்திட்டார். சரி, கடன் வாங்கி மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. மக்களும் எதிர்கட்சிகளும் ஏன் அவங்க எம்எல்ஏக்களே தொகுதியில அடிப்படை தேவைகளை கேட்டா கூட நிதி இல்லன்னு ஒரே பஞ்ச பாட்டாதான் பாடுறார். ஆட்சிக்கு வந்ததும் பொருளாதார நிபுணர்கள் குழு போட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க. அந்த குழுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல. வாங்கின கடன் எல்லாம் யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு தெரியல. போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, விவசாயத்துறைன்னு பெரும்பாலான துறைகள் கடன்ல மூழ்கிட்டு இருக்கு. இப்ப புதுசா ஒரு கடன் வாங்க திட்டம் போட்டுட்டு இருக்கு ஸ்டாலின் அரசு. அதுவும் 500,000 கோடிலாம் இல்லங்க, 3400 கோடியாம். நேத்துதான் உலக வங்கியின் வணிக மைய திறப்பு விழாவுல 6-7 அதிக வட்டி சதவிகிதம் கவலையா இருக்குன்னு பேசினார். அடுத்த நாளே அதே வங்கி கிட்ட கடன் வாங்க ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இதுவே திமுகவின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுறதா மக்களே விமர்சிக்கிறாங்க. மக்கள் நலத்திட்டங்களுக்குன்னு சொல்லி கடன் வாங்குற ஸ்டாலின் தன் குடும்பத்தையும் தம்பிகளையும் மட்டுமே வளர்க்கிறதாகவும் ஆதங்கப்படுறாங்க. இன்னும் இந்த அரசு நீடிச்சா பொருளாதார நெருக்கடியால அண்டை நாடுகளுக்கு நேர்ந்த அவலம்தான் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றாங்க பொருளாதார ஆய்வாளர்கள்.